வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் சொல்ல வந்தது, கொடுத்த வாக்கு ஒரு மிக முக்கியமான வாக்கு என்ன தெரியுமா? நாங்க திருமணத்தில் கொடுத்த வாக்கு. நாங்க எல்லாரும் வாக்கு கொடுத்திருக்கின்றோம். ஒரு நிக்காஹ்ல ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ணி இருப்போம். விருப்பம் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ கபில்து நிக்காஹா சொல்லி இருப்போம். இந்த ப்ராமிஸ பத்தி குர்ஆன் என்ன சொல்றது? இந்த பிரமிஸ பத்தி குர்ஆன் என்ன சொல்றது? நான் இப்படி சொன்னா அவளுக்கு விளங்கும் நினைக்கிறேன். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு வேதத்தை கொடுத்தான். குர்ஆன், இன்ஜீல், தௌராத், ஜபூர், சுஹ்ஃபுகளை கொடுத்தான். இந்த எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுதும் சும்மா கொடுக்க இல்ல, அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொண்டான், ஒரு எக்ரிமெண்ட் போட்டுக் கொண்டான். அல்லாஹ் சொல்லுகிறார் குர்ஆன்ல, நாங்கள் இதை கொடுக்கும் பொழுது வைத அஹதனா மினன் நபியீன மீசாகஹும் வ மின்க வ மின் நூஹின் வ இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா வ அஹதனா மின்ஹும் மீசாகன் கதீலா. தௌராத்தை சும்மா கொடுக்க இல்ல, குர்ஆனை சும்மா கொடுக்க இல்ல. இதை கொடுக்கும் பொழுது அந்த நபிமார்களிடம் இருந்து ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொண்டோம். ஒரு கடுமையான உடன்படிக்கை, ஒரு கடுமையான உடன்படிக்கை, திட்டவட்டமாக திடகாத்திரமான உடன்படிக்கை, ஒரு கெட்டியான உடன்படிக்கை. சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, இதில் இருக்கிற எதையுமே மறைக்க கூடாது, இதில் எதையுமே ஆட் பண்ண கூடாது, இருக்கிறத இருக்கிறபடி அப்படியே எத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நபிமார்களிடத்துல நாங்கள் ஒரு சத்திய பிரமாணம், ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டுதான் இதை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த மீசாக்கன் கலீலா என்ற வார்த்தைக்கு தானே இதே வார்த்தையைத்தான் அல்லாஹ் நிக்காஹிலையும் சொல்லுகிறார். நபிமார்களுக்கு வேதத்தை கொடுக்கும் பொழுது சொன்ன வார்த்தை மீசாக்கன் கலீலா. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட மாமா, உங்களோட வைஃப்ல கார்டியன், உங்களோட வைஃப் உங்களுக்கு தரக்குள்ள அவர் சொன்ன வார்த்தையும் நீங்க சொன்ன கவிழ்த்தும் இருக்கிறதே, இதுவும் மீசாக்கன் கலீலா. மீசாக்கன் கலீலா இது ஒரு கட்டியானது. இதை பிரேக் பண்ண முடியாது, இதை பிரேக் பண்ண இயலாது. அப்ப பிரேக் பண்ண இயலாண்டாலும் மார்க்கம் சொல்லி இருக்குது, இதுல ஒரு போஷனை மட்டும் உங்களுக்கு தேவைண்டா பிரேக் பண்ண இயலும். ஒரு போஷனைத்தான். இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு கொள்ளும். கபில்து நிக்காஹா சொன்ன எக்ரிமெண்ட் இருக்குது, இந்த எக்ரிமெண்ட்டை யாருக்குமே பிரேக் பண்ண இயலாது. உங்களுக்கு பிரேக் பண்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு போர்ஷன்ல மட்டும் ஒரு அனுமதி தந்திருக்கிறார். ஒரு அனுமதி, ஒரு போர்ஷன்ல, எல்லாத்திலையும் அல்ல. உங்களுக்கு என்ன பிரேக் பண்ணது தெரியுமா? உங்களோட வைஃப உங்களுக்கு வேணும்னா டிவோர்ஸ் பண்ண இயலும், வைஃப்ட குடும்பத்தை டிவோர்ஸ் பண்ணேலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பால் உருவான புள்ளைய டிவோர்ஸ் பண்ணேலாம். ஹஸ்பண்டுக்கு வைஃப் இல்ல, வைஃபுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, ஆனா இன்லாஸ் இருக்கிறாங்க. அப்படியே மருமகன் மருமகன் தான் மாமக்கு, மாமிக்கு மருமகள் மருமகள் தான், குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் இருப்பாங்க. எனக்கு சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். சில சகோதரர்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவாங்க, காசாவில் உள்ள பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க சொல்லி. என்ன வாய் கூசுறு என்ன தெரியுமா? உங்களோட பிள்ளைக்கு யாரும் துவா செய்யறது கேட்கறதுக்கு. ஏன்னா அவரு பிள்ளைய டிவோர்ஸ் பண்ணி போட்டு பிள்ளைகள் எங்கேயோ அவர் எங்கேயோ, அந்த பிள்ளைகள் தக்கரிக்குது. இந்த பிள்ளைக்கு துவா கேட்கறதுக்கு யாரும் இல்ல. நான் ராசாவுக்கு துவா கேட்க வாரம்னு சொல்லவும் இல்லை. சொந்த ஓட்டுக்குள்ள அந்த புள்ள பண்ற பாடு, என் உண்மை எங்க, என் வாப்பங்க, ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போன அந்த புள்ளைக்கு இருக்கிற மானபங்கம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்லி இருக்கின்றான். இன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு பிராக்டிஸ் ஒன்று வந்து இருக்குது. ரெண்டு நிக்காக ரெண்டாக செய்வாங்க. ஒன்று தனிய வீட்டுக்குள்ள 4 பேரை கூப்பிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா இஸ்லாமிக் அக்து நிக்காக செஞ்சிடுவாங்க. அது ஒரு நிக்காக. அதுக்கு பிறகு லீகல் நிக்காக பள்ளியிலேயோ வேற இடத்திலேயோ கொஞ்சம் பெருசாக செஞ்சு கொள்றாங்க. இந்த பிராக்டிஸ பத்தி 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லணும். இதுல மார்க்கம் என்ற அடிப்படையில நீங்க இப்படி செய்யறதுல எந்த தவறும் கிடையாது, உங்களுக்கு செஞ்சு கொள்ளையும். லீகலை வேறையா செய்றீங்க, இஸ்லாமிக்கலி செய்யப்பட வேண்டியத 2 ஷாஹித வச்சு ஒரு வலி மாப்பிள்ளைய பார்த்து என்ற மகள் உங்களுக்கு நிக்காக செஞ்சு தந்தேன், இவ்வளவு ரூபா மகர் என்று சொல்லி எழுத இல்ல, லீகல் போமெண்ட் நடக்க இல்ல, அந்த நிக்காக நடந்துட்டு. ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா வரும்? லீகலுக்கு போகாம இந்த நிக்காக நீங்க செஞ்சுட்டீங்க. இந்த நிக்காகத்தான் நம்ம இங்க சொல்றது மீசாக்கன் கலீலான்னு சொல்லி. இதுதான் மீசாக்கன் கலீல். நீங்க சொன்னீங்களே 2 பேருக்கு முன்னால ஏண்ட மகள் உங்களுக்கு நிக்காக தந்தேன் என்று, இதுதான் மீசாக்கன் கலீல். இந்த நிக்காஹ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டில்ல, இது நம்ம ஒபிஷியலாக எழுத இல்ல, அதனால எனக்கு இதை பிரேக் பண்ண இயலும், அதனால எனக்கு இது இல்லாமக்கிக் கொள்ள இயலும் என்று சொல்லி யாரும் அதை லேசாக கருதவான. இன்கேஸ் அந்த அக்துக்கு பிறகு மாப்பிள்ள மௌத்தாகிட்டாரு, ஹார்ட் அட்டாக்ல, ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத்தாகிட்டாரு. இப்ப என்ன சட்டம் சொல்லுங்க பார்ப்போம். இது குர்ஆன், நான் சொல்றது குர்ஆன், இது ஒன்று மதுஹபுகள் அல்ல.
அந்த பெண் 4 மாசம் 10 நாள் இதா இருக்கும். There is no legal formation ஒன்று நடந்தில்லை. ஒன்று நடந்திருக்கு. கபில் துணிக்காக சொன்னாரு மாப்பிள்ள மௌத்தாவிட்டாரு. வாழவும் இல்ல, 2 பேரும் வாழவும் இல்ல. வார்த்தை தான் சொன்னாரு. மாப்பிள்ள மௌத்தான அந்த பெண் 4 மாசம் 10 நாள் இதா இருக்கும். அது மட்டுமல்ல, ஹஸ்பண்டுடைய டோட்டல் அசெட்டை கணக்கு பார்த்து அதுல வர வேண்டிய எல்லாத்தையும் பூல் பண்ணி ஹஸ்பண்ட் டோட்டல் அசெட்ல 25% owned by that girl. நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்றது வேற பகுதி, அது வேற சப்ஜெக்ட். அது உங்களுக்கு எந்த காரணம் கொண்டும் ஹலாலாக மாட்டாது. குர்ஆன் சொல்லுது, அனந்தர சொத்துல துரோகம் செஞ்சவன் நரகத்தில நிரந்தரமாக இருப்பான் என்று. அதுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பது சந்தேகம். அது ஒரு வயலேஷன்ஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறான். அதனால தயவு செஞ்சு சொல்லுகின்றேன், அன்புக்குரியவர்களே, இந்த நிக்காஹ் செய்யறவங்க இந்த விஷயத்தை கவனத்துல கொள்ளுங்க. இல்ல லீகலுக்கு போக இல்ல தானே, அதனால அனந்தர சொத்து கொடுக்க தேவையில்ல. லீகலுக்கு போக இல்ல தானே, அதனால இதா இருக்க தேவையில்ல. லீகலுக்கு இன்னும் போக இல்ல தானே, அதனால செலவுக்கு பணம் கொடுக்க தேவையில்ல என்று சொல்லி எதுவுமே மார்க்கத்துல கல்யாணம் முடித்தா, திருமணம் முடித்தா ஒரு ஹஸ்பண்ட் தந்த வைஃபுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யணும். சரி, இப்படி வச்சுக்கொள்வோமே, டிவோர்ஸ் ஆகிட்டது. லீகலுக்கு போறதுக்கு முன்னாலேயே ஹஸ்பண்டுக்கு வாழ வேண்டும், வைஃபுக்கு வாழ வேண்டும், 2 பேரும் பிரிஞ்சு கொண்டாங்க. இப்ப என்ன சட்டம்? இப்ப சட்டம் இருக்குது. கொடுத்த மகரை யாரை பொறுப்பெடுக்கணும்? மகர் யாருக்கு போகணும்? சுப்ஹானல்லாஹ். இதா இருக்கணுமா தேவையில்லையா? உங்களுக்கு தான் தெரியும். நீங்க 2 பேரும் அந்த பீரியட்ல ஹஸ்பண்ட் வைஃபாக வாழ்ந்திருப்பீங்கன்னா இதா இருக்க வேண்டி வரும். ஹஸ்பண்ட் வைஃபா வாழ இல்ல, சும்மா நீங்க காபி ஷாப்ல தான் மீட் பண்ணுவீங்க, அப்ப இதா இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட மாட்டாது. இது உங்களுக்கு தான் தெரியும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது 2ஐயும் வெவ்வேறாக பாருங்க. அது 2ம் வெவ்வேறு. ஒன்று லீகல் ஃபார்மாலிட்டிக்கு செய்யற ரெஜிஸ்ட்ரேஷன், அது ஸ்ரீலங்காவுடைய இலங்கை திருநாட்டுடைய சட்டம். அதனால தான் பௌத்த சகோதரர்கள் அவருடைய திருமணத்துல கூட இலங்கை திருநாட்டுடைய கொடியை பறக்க விடுவாங்க. ஏண்டா இது நாட்டு சட்டத்துல தான் எனக்கு வைஃப் ஆகிறா. எங்களுக்கு நாட்டு சட்டத்துல மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அவனுக்கு வைஃப். وَكَيْفَ تَأْخُذُونَهُ وَقَدْ أَفْضَىٰ بَعْضُكُمْ إِلَىٰ بَعْضٍ وَأَخَذْنَا مِنكُم مِيثَاقًا غَلِيظًا. இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.